ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இணைந்திகைகள் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வீடியோவில் நினைக்கும் எங்களுக்கு மனமாத நடிகர்ஸ்ல ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2024 கன்ஃபார்ம் வரப்போகுது. ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் சரிங்களா. ஸோ எப்படி பார்த்தாலும் செப்டம்பருக்குள்ள எக்ஸாம் வச்சிருவாங்க. ஸோ அந்த 2024 எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். நிறைய பேர் ஒரு சில பேர் சொல்லுவீங்க, ஓகேவா, பிரில்லியண்டான சில பேர் சொல்லுவீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் முதல் வந்து வேகன்சி எவ்வளோன்னு தெரியணும், அடுத்து எக்ஸாம் டிஃபிகல்ட்டி எவ்வளோன்னு தெரியணும், எக்ஸாம் எவ்வளோ பேர் எழுதுறாங்கன்னு தெரியணும், இதெல்லாம் வச்சுதான் கட் ஆஃப் சொல்ல முடியும்ட்டு. அதான் எனக்கும் தெரியும் சரிங்களா. இருந்தாலுமே கூட நமக்கு வந்து ஒரு கோல் அப்படிங்கிற ஒன்று இருக்கணும். இப்போ கட் ஆஃபை பற்றின ஐடியா எதுவுமே இல்லாமல் இருந்தா நீங்க எவ்வளோ மார்க்குக்கு படிப்பீங்க? இப்ப 140 கேள்வி கேட்கறாங்கன்னா 120 உங்களோட டார்கெட்டா, 130 உங்களோட டார்கெட்டா? அப்ப டார்கெட் நம்ம செட் பண்ணணும்னா சேஃப் ஜோன் தெரிஞ்சாதான் நம்ம டார்கெட் செட் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயம் இருக்கு. அதுக்காக எவ்வளவு எடுத்தா சேஃப்? ஏன்னா சமீப காலமா எஸ்ஏ எக்ஸாம்ல கட் ஆஃப்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே தான் போகுது. 2022ல அதாவது 119 கேள்விக்கு மேல எடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது 140க்கு. அப்படியே 2023 பாத்தீங்கன்னா வேகன்சி அதிகம். 2022 கம்பேர் பண்ணப்ப 2023 வேகன்சி எங்கேயோ போச்சு. அதுலயுமே கூட ஒரு 122க்கு மேல எடுக்க வேண்டிய கட்டாயம் 140க்கு சரிங்களா. இந்த மாதிரி கட் ஆஃப் அதிகமாயிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்ப இப்ப 2024 எஸ்ஐல நம்ம எவ்வளவு எடுத்தா சேஃப் அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கறோம் சரிங்களா. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி யாரும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எஸ்ஐ எக்ஸாம் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அப்பதான் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப சிம்பிளா நான் சொல்லட்டுங்களா, எஸ்ஐ எக்ஸாம் இருக்கட்டும் இல்ல வேற எந்த எக்ஸாம் இருக்கட்டும், இப்போ ஒரு 140 கேள்வி அப்படின்னா வேகன்சி ஒரு 600 700 800 அந்த ரேஞ்சில் வருதுன்னு வச்சுக்கோங்க. வேகன்சி இப்போ இப்படி வருதுன்னா இது கம்யூனிட்டி வைஸ் பிரியும். இப்போ பிசினா 26%, பிசி முஸ்லிம்னா 3%, எம்பிசினா 20% அந்த மாதிரி பிரியும். இருந்தாலுமே கூட இப்போ அந்த 800 வேகன்சினா பிசிக்கல் என்ன மாதிரி ரேஷியோ எடுப்பாங்க? 1:5 எடுப்பாங்க. ஒரு 4000 பேர் பிசிக்கல் எடுக்கிறாங்கன்னா அந்த 4000 பேர் எந்த மார்க்குக்கு மேல இருந்தாங்களோ அதான் கட் ஆஃப். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ரைட்டா? அப்படிங்கிறப்ப இப்போ இந்த 4000 பேர் மார்க் எடுக்கிறாங்கல்லங்க, அவங்களெல்லாம் இப்போ ஓப்பனா சொல்றேன், நம்ம இன்ஸ்டியூட் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல ஒரு 500 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். படிக்கிறாங்க மீன்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க, இல்லை யூடியூப்பை ஃபாலோ பண்றாங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த 500 பேரை கண்டிப்பா சொல்றேன் நம்ம 130 மேல எடுக்க வச்சிருவோம். இப்போ நம்ம இன்ஸ்டியூட் மாதிரி வேற இன்ஸ்டியூட், நான் எந்த இன்ஸ்டியூட் குறைச்சு சொல்ல, எல்லாருமே ஒரு எஃபர்ட் போட்டு ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சு அப்படியே விஷயத்தை திணிச்சு அவங்கள மார்க் எடுக்க வைக்கிறது தான் நம்ம இருக்கோம். புரியுதா? நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்க 130 மேல எடுத்துருவீங்க. நான் டான்ஸோட சொல்றேன். அதுக்கு தான் நம்ம அகாடமில கோர்ஸும் போயிட்டு இருக்கு, ஓகேவா? இப்போ டெஸ்ட் பேட்ச் போட்டுருக்கோம், கோர்ஸ்லாம் போட்டுருக்கோம்னா எதுக்கு? நீங்க ஜாயின் பண்ணி படிக்க தான் போறீங்க. இப்போ ஆன்லைன் டெஸ்ட் 999னா இந்த ஆன்லைன் டெஸ்ட்ல மொத்தம் 50 டெஸ்ட் கவர் ஆகும். 7000க்கு மேற்பட்ட क्वेश्चंस கவர் ஆகும் இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச்ல வந்தீங்கன்னா. அதே ஆன்லைன் கோர்ஸ்ல வந்தீங்கன்னா இந்த 50 டெஸ்ட் வந்துரும், டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச் வந்துரும், சைக்காலஜிக்கான கிளாஸ், சைக்காலஜிக்கான டெஸ்ட், சைக்காலஜிக்கான டிஸ்கஷன், ஜிஎஸ்ல 200க்கு மேற்பட்ட ரெக்கார்டட் வீடியோ கிளாसेस, இவ்வளவு விஷயங்கள் 229 தரும். இது இல்லாம எஸ்ஐக்கு தியரி மெட்டீரியல் போட்டுருக்கோம். அதாவது தியரி மெட்டீரியல் மீன்ஸ் ஒன் லைனர் சரிங்களா. ஜிஎஸ்க்கு போட்டுருக்கோம், ஜிஎஸ்க்கு ஒன் லைனர் மெட்டீரியல் போட்டுருக்கோம். அதுக்கான ஃபீஸ் 999 தான். ஓகே, அதே மாதிரி எஸ்ஐக்கு ஆஃப்லைன்லயே கிளாஸ் போயிட்டு இருக்கு சரிங்களா. சோ எந்த டீடைல் வேணும்னாலும் நீங்க இந்த நம்பருக்கு தாராளமா கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க, நம்ம யூடியூபே ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, இப்போ நீங்க 130 மேல எடுக்கிறீங்க, ஒரு 500 பேர் நம்மள ஃபாலோ பண்றவங்க ஒரு 130 மேல எடுக்கறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு 500 அப்படியே ஒரு 125க்கு மேல எடுத்து வச்சாங்கன்னு கட் ஆஃப் 125 தான் வரும். அப்ப எஃபர்ட்டை போட்டு படிக்க வேண்டியது அவசியம், கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது அவசியம், மார்க் எடுக்க வேண்டியது இங்க அவசியம். புரியுதா? எப்படி பார்த்தா வேகன்சி ஒரு 600ல இருந்து 800க்குள்ள வரப்போகுது, அது தெரிஞ்சு போச்சு, ரைட்டா? இதை ஒரு சைடு வைங்க. இப்போ இவ்வளவு வேகன்சி வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கட் ஆஃப் அதிகமாக தான் வரும் சரிங்களா. 2022 444 வேகன்சி சார், கட் ஆஃப் 119 சார். இப்போ வந்து அதிகமா வந்தா கட் ஆஃப் குறையும்னா போன வாட்டி குறைஞ்சிருக்கணுமே. டிஃபிகல்ட்டி லெவல் அப்படியே தான் இருக்கு. 2022 எஸ்ஏ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் 2023 எஸ்ஏ, அதே மாதிரி தான் 2024 எஸ்ஏ இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம படிக்க வேண்டிய விஷயம் அதிகமாகுது, படிக்கிற திறன் அதிகமாகும். சைக்காலஜி, ஆப்ட் ரீசனிங் 40னா 40மே எடுக்கணும், 39 கூட போயிடக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? 40க்கு 40மே அடிக்கணும். அதுக்கு இங்க படிச்சே ஆகணும் சரிங்களா. சார் வீட்ல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வீட்ல இருந்து படிப்பீங்களோ இல்ல அகாடமில சேர்ந்து படிப்பீங்களோ அது எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க பாஸ் பண்ணணும். நீங்க வீட்ல இருந்து படிச்சு 130 மேல எடுத்துமே சார்னா நான் ஏன் வந்து சேர சொல்ல போறேன்? நீங்க எடுத்து படிங்க, பிரச்சனையே கிடையாது. நீங்க வீட்ல இருந்து 130 மேல எடுத்தீங்களா எடுங்க சார். இல்ல சார் நான் இது லைஃப், நான் உங்க ஒவ்வொருத்தருக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன் வீடியோல. புரியுதா? இப்ப இந்த அட்டெம்ப்ட் விட்டீங்கன்னா திரும்ப ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும். எஸ்ஐ வருஷம் வரும், அதெல்லாம் ஓகே. அடுத்து எஸ்ஐ வரணும்னா 365 நாள் வெயிட் பண்ணணும், 53 வாரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண ரெடியா? அதுக்குள்ள எவ்வளவு விஷயத்தை பார்க்கணும் சரிங்களா. 2024 எஸ்ஐ தட்டி தூக்கணும். அதுக்கு நீங்க சேர்ந்து படிங்க, புரியுதா? சோ கட் ஆஃப் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பா சொல்றேங்க 140க்கு ஒரு 125 வரும். இது
ப்ரீவியஸா நடந்த விஷயங்கள்லாம் நான் வச்சு சொல்றேன். இது +-2 ஆகும். ஸோ எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகிற கேண்டிடேட்ஸ் டிஃபிகல்ட்டி லெவல் வேகன்சி எல்லாமே இருக்குதா, இருந்தாலுமே கூட ஒரு 125 எடுத்தாதான் நீங்க பிசிக்கலே போக முடியும். அப்படிதான் நடக்கும். அப்ப 130 மேல எடுத்தாதான் வேலைக்கு போக முடியும். ஸோ 140க்கு 130 எடுக்கணும். நீங்க 126ன்னு வச்சாலே 90%. அதாவது ஒரு 10 கேள்வி நீங்க எழுதுறீங்கன்னா 9 கேள்வி ரைட் ஆச்சுனாலே உங்களுக்கு 126 தான் வருது. அப்ப 130 எடுக்கணும், மனசுல வச்சுக்கோங்க அதை. ஸோ 130 மேல எடுத்தீங்கன்னா நீங்க எஸ்ஐ வேலை, புரியுதா, சப் இன்ஸ்பெக்டர். ஸோ அதுக்கு நம்ம அகாடமியில கோர்சஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஜாயின் பண்ண முடியறவங்க, ஃபீஸ் கட்டி படிக்க முடியறவங்க கண்டிப்பா இந்த ஃபீஸை கட்டி படிங்க. ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். சரி, அதனால ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னா நம்ம யூடியூப் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டிஸ்கஷன் போட்டுட்டு இருக்கோம். வீக்லி ஃப்ரீ லைவ் கிளாஸும் போட்டுட்டு இருக்கோம். இது யூடியூப் கொடுக்குறோம், பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை கொடுக்குறோம். சரிங்களா? டெஸ்ட் ஷெட்யூல் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தான் வச்சிருக்கேன், அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? பார்த்துக்கிட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்க இந்த நம்பர்ல எந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.